Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see the last part of the lesson 2, The Night the Ghost Got In. Have you remembered it? So அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? It was a funny story which was happened in the author's house. Author's houseல நடந்த ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம்தான். That was an odd thing that he heard in the midnight while he was bathing in the bathtub. அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. ஸோ அவருடைய பிரதர் மதர் எல்லாரும் அதை கேட்டு வர்றாங்க. ஸோ என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து பர்க்லர்ஸாக இருக்கலான்னு ஃபஸ்ட்டு அவங்க நினச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் இல்லாமல் பக்கத்து நெய்பர் பாட்வெல் வீட்டோட கண்ணாடியும் அவங்க அம்மா ஷூ எறிஞ்சு எழுப்பி விட்றாங்க. ஸோ அவர் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. போலீஸ் நேற்று நம்ம பார்த்த ஸ்டோரியில் போலீஸ் ஒரு ஃபோர்ட் செடானில் வராங்க. ரெண்டு போலீஸ் மென் வந்து மோட்டார் சைக்கிள்ஸில் வராங்க. அண்டு இன்னொரு காரில் வந்து 8 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சம் ரிப்போர்ட்டர்ஸுங்களாம் வந்து அவங்க வீட்டை பயங்கரமாக தட்டுறாங்க. எப்படியோ கதவை உடைச்சி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் தே ransacked த ஹவுஸ். ஃபுல்லாக எல்லாத்தையும் கலைச்சி போட்டு தேடுறாங்க. ஆனால் யாருமே அங்கே இல்லை. Suddenly, a policeman named Joe heard a creaking sound from the attic. ஸோ ஒரு சவுண்டு வந்து அட்டிக்லேருந்து கேட்குது. உடனே அந்த போலீஸ் மென் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டிக்கு போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற இன்சிடென்ட்டு யாருக்கு மட்டும் தெரியும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த அட்டிக்கில் அவருடைய கிராண்ட் ஃபாதர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன நினச்சிருவாருன்னா, அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது மிலிட்ரியில் வேலை பார்த்தவர். ஜார்ஜ் மீடோட ஆர்மியிலேருந்து ஸ்டோன்வெல் ஜாக்சன் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மென் எல்லாத்தையும், இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து டெசர்ட்டர்ஸாக கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளையும் கடத்திட்டு போக பார்க்குறான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஷால் வி see the next part? அடுத்து பேலன்ஸ் உள்ளதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? Take page number 32. And I insist one thing, keep your dictionary near while reading the text. டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது எப்பயுமே டிக்ஷனரியை வச்சுக்கோங்க. Look at the page number 32. When I got the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army, trying to hide away in his attic. He bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. "Back, ye cowardly dog," roared grandfather. "Back, the lions, ye goddamn lily-livered cattle." With that, he fetched the officer, who found the zither a flat-handed smack alongside his head that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zither's gun from its holster and let fly. The report seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. "That was grandfather," I explained to Joe, out of breath. "He thinks you are deserter. I will say he does," said Joe. ஸோ அட்டைக்குள்ளே போலீஸ்மேன் போன உடனே என்ன நடக்குது, அங்கே இருந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி போயிடுது. ஸோ கிராண்ட்ஃபாதர் என்ன நினச்சிட்டாரு, இந்த போலீஸ் எல்லாருமே டெசர்ட்டர்ஸ், ஜார்ஜ் மீடோட ஆர்மிலேருந்து வந்து இவரையும் தூக்கிட்டு போக வந்திருக்காங்கன்னு நினச்சி அவர் அந்த அட்டிக்கில் ஹைட் அவேனா மறைஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஹி பவுண்டட் அவுட் ஆஃப் பெட்டிலேருந்து எகிரி குதிக்கிறாரு. அப்போ அவர் என்ன வேர் பண்ணியிருக்காரு, லாங் ஃப்ளேனல் நைட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஓவரால் லாங் ஊலன் பேண்ட் போட்டிருக்காரு, ஒரு கேப் ஒன்று போட்டிருக்காரு.
அண்ட் லெதர் ஜாக்கெட், அவருடைய செஸ்ட்டில் ஒரு ஜாக்கெட், லெதர் ஜாக்கெட்டும் போட்டிருக்காரு. ஸோ மேலே அவர் நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஸோ த காப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க த இன்டிக்னட், அண்டர்லைன் த வேர்ட் இன்டிக்னட்னா ஒருத்தர நம்ம வந்து அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், தப்பாக நடத்தும் போது அவங்களுக்கு வர கோபம். ஸோ அந்த மாதிரி அந்த ஓல்ட்மேன் நடந்துட்டாரோ அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் பயங்கரமாக அந்த போலீஸ் காப்ஸ் எல்லாத்தையுமே திட்டுறாரு. எல்லோரும் வெளியில் போங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படி எப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ தான் அந்த ஜிதரை பார்த்த அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அவர் கிட்ட போகிறாரு. அவரை தூக்கி அவர் என்ன பண்ணிடுறாரு, தரையில் போய் உருண்டு விழுந்துடுறாரு. எல்லாருமே அப்படி தான். ஸோ உடனே கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, he took the gun, அந்த ஹேண்ட் கன்னை ஹோல்ஸ்டர்லேருந்து எடுத்துட்டாரு. ஹோல்ஸ்டர்னா நம்ம பார்த்தா ஹேண்ட் கன் வைக்கக்கூடிய அந்த ஹோல்டரை வந்து ஹோல்ஸ்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ எடுத்துட்டு கிராண்ட் ஃபாதர் பறக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் சொல்லவே முடியல. ஸோ எல்லாரும் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கன் ஷூட் பண்ணி அந்த ராஃப்டர்ஸ் பீம் இருக்கும் இல்லையா, டாப் சைட் பீம், ஸோ அது வரைக்கும் புகை வர ஆரம்பிச்சது. சுட்டது யார் அப்படின்னா போலீஸ்மேன் மேலே அவருடைய ஷோல்டரில் அவர் சுட்டுறாரு. கடைசியாக எல்லாரும் தப்பி பிழைச்சி டவுன் ஸ்டேர்ஸ் கீழே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாங்க அவங்க தாத்தா கிட்டேருந்து தப்பிக்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபயர்டு துப்பாக்கியை வச்சு சுடுறாரு. எத்தனை தடவைனா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஒரு தடவையோ 2 தடவையும் சுட்டிருக்காரு. சுட்டுட்டு அவர் பாட்டில் எல்லாரும் ரூம்குள்ளே போகும், அவர் திரும்பவும் பெட்டில் போய் தூங்கிட்டார். அப்போ தான் ஆத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜோங்கிற போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறார், அவர் தான் எங்கள் தாத்தா அப்படின்னு அவர் மூச்சு விட முடியாமல் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன நினச்சிட்டாரு, நீங்கள் எல்லாருமே டெசர்ட்டர் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஸோ அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாருக்குமே அப்படியே பயம் வந்துடுது. The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint, phony. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here, but he asked. I decided to be frank with him. We had ghost, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. Then he walked away. The cops followed him. The one grandfather showed holding his now bandaged arm, cursing and blaspheming. I'm gonna get my gun back from that old bird, said the zither cop. Yes, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ த காப்ஸ்னால் போலீஸ் எல்லாரும் reluctant to leave. reluctant அப்படின்னா அன்வில்லிங், அவங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. நம்ம ஏற்கனவே போகல நம்ம பார்த்தோம். ஸோ ரிலக்டன்ட்னா அன்வில்லிங், அவங்களுக்கு போகிறது எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு மனசே இல்லை. அன்வில்லிங், UNWILLING, அன்வில்லிங், மனசே இல்லை. ஏதாவது அவங்க கிராண்ட் ஃபாதரை கூட்டிகிட்டு போக முடியாது, அவரை தவிர வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வீட்டை திரும்பவும் சர்ச் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எதையோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட வராரு. அப்போ ஆத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு டவல் மட்டும் கிடையாது இல்லையா, இந்த கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எதையோ எடுத்து அவர் போட்டிருக்காரு. ஸோ அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு, வாட்ஸ் த ஹெல், இங்கே என்ன தான் ஆக்சுவலாக நடந்தது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ தான் அவர் ஃப்ராங்காக என்ன நடந்துங்கிறத வெளிப்படையாகவே சொல்கிறாரு. ஸோ எங்கள் வீட்டில் கோஸ்ட் தான் இருக்குது, பர்க்லர்ஸ் இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கேஸ்னால் ஒரு மாதிரி லுக் அட் அ கிளான்ஸ், அப்படியே மேலே கீழேயும் அவர் ரொம்ப லாங் டைம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருந்த காயின் வச்சுருந்த டப்புன்னு கீழே போடுறாரு, ஏதோ காயின் மிஷினுக்குள்ளே போடுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணி எல்லா காப்ஸுமே போயிட்டாங்க. ஸோ அதில் ஒருத்தர் கிராண்ட் ஃபாதர் ஷூட் பண்ணார்லே, அவர் தன்னோட
தோளில் வந்து பேண்டேஜ் போட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு, திட்டிக்கிட்டே போகிறாரு. ஆனாலும் அது என்ன சொல்கிறாரு, என் கன்னை அவர்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடணும்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, நான் காலையில் அந்த கன்னை ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். What was the matter with that one policeman? Mother asked after they had gone. Grandfather shot him, I said. What for? She demanded. I told her he was a deserter. Of all things, said mother. He was such a nice looking young man. ஸோ எல்லோரும் போன பின்னாடி தான் அவங்க மதர் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் அவர் பேண்டேஜோடு போகிறாரு அப்படின்னு அவங்க மதர் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, கிராண்ட் ஃபாதர் அவரை சுட்டுட்டாரு அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் டெசர்ட்டர் நினச்சி அவர் சுட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரையுமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் வேற பண்ணுறாங்க. Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. We thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. Over his third cup of coffee, he glared at Herman and me. What was the idea of all the cops terry-hooting around the house last night? He demanded. None of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He complained. He had us there. ஸோ நைட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் தூங்கிட்டாங்க. திரும்ப நெக்ஸ்ட் மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் ரொம்ப ஃப்ரெஷஸ் டெய்ஸி, ஒரு டெய்ஸி ஃப்ளவர் அப்போ தான் பூத்த பூ மாதிரி நிறைய ஜோக்ஸ், ரொம்ப ஜோக்கெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, கிராண்ட் ஃபாதர் நைட்டு நடந்ததை மறந்துட்டார் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவருடைய தேர்ட் கப் ஆஃப் காஃபி, 3வது கப் காஃபி குடிக்கும்போது அவர் ஹெர்மனையும் அவரையும் பார்த்து என்ன கேட்குறாரு, ஸோ என்ன ஐடியா அந்த போலீஸ் மேனெல்லாம் வச்சுருந்தாங்க, எதுக்காக நம்ம வீட்டில் வந்து நைட்டு அவ்வளோ இது பண்ணாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் யாருக்குமே அறிவில்லையா, ஒரு மேனோட பெட் சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கணும்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, வந்து டைனிங் ரூமில் தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு அப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதே புரிய ஆரம்பிக்குது. ஸோ நவ் யூ கெஸ் இட், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ த ஆட் திங், த சவுண்ட் ஆஃப் த ஃபுட் ஸ்டெப்ஸ் வேர் பை த கிராண்ட் ஃபாதர். ஸோ அவருடைய கிராண்ட் ஃபாதர் தான் வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்காக அன்றைக்கி நைட்டு டைனிங் ரூமை சுற்றி வந்த பர்சனே கிராண்ட் ஃபாதர் தான். அதை இவங்க மிஸ்இன்டர்ப்ஷன் பண்ணி கடைசியாக என்ன ஆயிடுச்சு, மிஸ்இன்டர்பிரிட்டேஷனோட இவ்வளோ ஒரு பெரிய ரகலையோட நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணதுனால தான் இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. So I hope, have you enjoyed this? I hope you are all understood this. I will catch you later in the next class. Thank you. Bye bye.